வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நேரு ஸ்டேடியமில் பதவியேற்கப் போகிறார். அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். பெரிய போராட்டத்துக்கு பிறகு இது நடந்திருக்கிறது. இந்த காணொலியில் என்ன அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்பட்டு அதுக்காக மன்னிக்கவும். வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ள போகலாம். சில பேர் கேட்டுக்கிட்டீங்க, வீடியோ வந்து இந்த காணொலி வந்து சின்ன, அதாவது சுருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்லாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இந்த காணொலியிலேருந்து அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி சுருக்கமான காணொலிகளாக போடுறேன். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது வந்து விஜயின் பதவியேற்பு விழா. முதல்ல இந்த 5-6 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்கள். அவர் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் தேதி முடிவு வந்தோடனே 108 இடங்கள் பெற்றிருந்தாங்க. அதில் விஜய் 2 தொகுதி அவர்கள் நின்றனால, விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றனால ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க. அவர் திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டு பெரம்பூர் தொகுதியை வச்சுக்கிட்டாரு. இப்போ வந்து 107 இடம் தான் இருந்தது. அந்த 107 இடத்துக்கு அப்புறம் இவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, அந்த 107 இடங்களோட போய் ஆளுநரை பார்த்து நான் தான் வந்து பெரும்பான்மையாக சீட்டுகள் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் 35% வாக்கு ஜெயிச்சிருக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஆளுநர்கிட்ட சொன்னனால எங்களுக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி சந்திக்க போகல அந்த 107 மட்டும் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருந்தா ஆளுநர் வந்து பதவியேற்பு பண்ணி வைக்கிறதுக்கு பேசியிருப்பார். அதே மாதிரி சட்டசபையில் வந்து நிறுவிங்க, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து உங்கள் பெரும்பான்மை நிறுவிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க பண்ண தப்பு, முதல் தடவை எண்ணிக்கையை சொல்லாமல் சதவீதத்தை சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு தப்பு. 2ஆவது தடவை போனப்போ சரி எண்ணிக்கையை மட்டும் அதை திருத்தி எடுத்துகிட்டு போய் இதாங்க 107 அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அப்போ பண்ண தப்பு என்னென்னா, அதுக்குள்ளார காங்கிரஸ் கிட்ட பேசி அவங்கக்கிட்ட ஒரு 5 சீட்டு அவங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் கூட்டணியாக, காங்கிரஸ் வந்து எப்படா திமுக கூட்டணி விட்டு வெளியில் வருவோன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உடனே கூப்பிட்டோடனே கலந்துட்டு வந்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நன்றி கூட எங்களுக்கு தெரிவிக்கல, திமுகவின் பேரை சொல்லி தான் வாக்கு வாங்கினாங்க, திமுக கூட்டணியை விட்டு வெளில போனது மட்டும் இல்லாமல் தேர்தலில் அந்த 5 எம்எல்ஏ வெற்றி பெற்றது கூட எங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கல, ஏன்னா திமுக காரணம் வச்சு தான் அவங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அந்த குற்றச்சாட்டு இப்போ காங்கிரஸ் மேலே விழுந்திருக்கு. இப்போ அந்த காங்கிரஸ் வந்து அங்கே போய் சேர்ந்தவுடனே அவங்க சேர்ந்ததுக்கான காரணம் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி அவங்க வந்து அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் கேட்டிருக்காங்க போல் காங்கிரஸ். அதையும் விஜயின் தாவேக்கா கூட்டணி வந்து, விஜயின் தாவேக்கா கட்சி வந்து அதை ஒத்துக்கிட்டு இருக்கு போல். அதனால் அவருக்கு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து இணக்கமான போக்கு இல்லை, முரண்பாடு இருக்குது. 2 பேரும் ஒரே மேடையை பகிர்ந்துக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் கணக்கில் கொண்டு மல்லிகார்ஜுன கார்கேயும், அதாவது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தி அவர்களும் இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. அதனால் செல்வப்பிரண்டை அவர்கள் வந்து அறிவாலயத்தில் இருக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அவரும் தேர்தலில் தோத்துட்டார். அதனால் தலைமையின் முடிவை கேட்டுக்கிட்டு அறிவாலயத்தில் போய் அறிவிச்சிட்டு கிளம்பி வந்துட்டார். ஆனால் வெற்றி பெற்றதுக்கு வந்து தேர்தலை வெற்றி பெற்றதுக்கு, அந்த 5 இடங்கள் வெற்றி பெற்றதுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இன்றைக்கி, ஒரு விழான்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கூட்டம் மாதிரி ஸ்டாலின் கூட்டிகிட்டு போகிறப்போ அதுக்கு இவங்க வரல. அதுக்கப்புறம் அலைபேசியில் கூட சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த காங்கிரஸ் கூட்டணி அங்கே போயிடுச்சு. அது போக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்தியன் கம்யூனிஸ்ட், இவங்க 2 பேரும் உடனே தெரிவிக்கல. ஏன்னா இவங்களும் விஜய் அவர்களும் வந்து அவங்களோட கட்சி ஆகணும் பார்த்திங்கன்னா நேரடியாக போய் பேசினதே ரொம்ப தாமதம் தான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு மாநில குழு செயற்குழுலாம் கூட்டி ஒரு நாள் 2 நாள் அதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் விசிகா ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. விசிகா வந்து அந்த தேதியிலே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் தாமதம் சொல்லலாம், 2 நாள் சொல்ல முடியாது. விசிகா வந்து 1 நாள் தாமதம் அதிகமாக எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துக்கிட்டு இப்போ அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆளுநரை போய் 3ஆவது முறையாக சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை காமிச்சு, அதோட இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை காமிச்சிருக்காரு. அப்பையும் வந்து ஆளுநர் என்ன சொன்னார், இல்லைங்க இப்போ கூட்டி பார்த்தா கூட உங்களுக்கு 107, காங்கிரஸோடது 5, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்த்தா கூட 116 தான் வருது, 118 வரலையே அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ தான் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட அந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள், அவங்களோட 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏன்னு தான் அந்த கடிதத்தில் போட்டிருக்காங்க. அது எப்படி இவங்க ஆதரவு தெரிவிக்க முன்னாடியே அவங்க அங்கே போட்டு வச்சுருக்காங்க.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. கேட்ட ஆளுநர் எங்கே எனக்கு இதுக்கான கடிதத்தை காட்டுங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாங்கள் இமெயில் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. இமெயில் எங்கேன்னு கேட்டால் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் கோல்மால்கள்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அமமுகவினுடைய எம்எல்ஏ ஒருத்தரை வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சீட்டுன்னு அதில் போட்டிருக்காங்க. அந்த கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எதுவும் ஆதரவு தெரிவிக்கலையே, எங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவே காணோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு போய் ஆளுநரை சந்தித்து என் கட்சியின் எம்எல்ஏக்கள் வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயிச்சது ஒன்று தான், ஒரே ஒரு இடம் மன்னார்குடியில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. அவர் பேர் காமராஜன் நினைக்கிறேன். அவர் வந்து காணவில்லைன்னு சொல்லி மன்னார்குடியில் ஜெயிச்ச அந்த ஒரு எம்எல்ஏ, அமமுக எம்எல்ஏ, அவரை காணும்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேர்டேக்கராக இருந்தாலும் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா, அதனால் இப்போ கவர்னரின் பொறுப்பில் தான் மாநிலமே இருக்குது. அதனால் நேராக போய் கவர்னர்கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லிட்டாரு. சொல்லி அந்த என்னுடைய எம்எல்ஏக்கு வந்து குதிரை பேரம் பேசியிருக்காங்க, அவரை வந்து அவங்க கட்சி பக்கம் இழுக்க பார்த்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு அவர் ப்ரெஸ்ஸையும் வேறு மீடியாக்களையும் சந்தித்து அவங்க ஊடகத்தையும் சந்தித்து அவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காரு. ஆளுநரையும் சந்தித்து அந்த ஃபோர்ஜரி நடந்ததை போய் அங்கே போய் ஒரு குற்றமாக கொடுத்து வச்சுருக்காரு. அது வழக்கிற்கு பதிவாங்களான்னு தெரியல. அது ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. இதற்கிடையில் இன்றைக்கி விசிகா வந்து நாங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம். எப்படி அந்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், அங்கே இருந்துக்கிட்டே உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தர்றோம் எப்படின்னு அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா நாங்கள் இதுலேருந்து கலண்டு டிஎம்கே திமுக கூட்டணியிலேருந்து கலந்துக்கிட்டு நேராக தாவேக்கால இணைஞ்சிட்டோம், நாங்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த கட்சிகள் இடதுசாரிகள் கட்சி என்ன சொல்லுது, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்காமட்டால் அவங்க ஆட்சி அமைக்காமட்டால் ஆளுநரோட ஆட்சி வந்துடும், அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி மாதிரி தான் இருக்கும், அதுக்கு நாங்கள் இவருக்கே ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரம் பங்கெல்லாம் கேட்கல. ஆனால் காங்கிரஸ் தெளிவாக 2 அமைச்சரவை கேட்டுருச்சு. அதனால் இடதுசாரிகள் கட்சி ஒன்றும் பெருசாக கேட்கல. ஆனால் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கேட்டிருக்குன்னா, ஏதோ ஒரு அமைச்சரவை கேட்டிருப்பாங்க போல். ஒருத்தர் வந்து அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடணும்னு கேட்டிருப்பார் போல். அது போக துணை முதலமைச்சர் பதவியும் கேட்டதாக வருது. அது போக இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியோட எம்பியாக இருக்கார் திருமாவளவன் அவர்கள். இப்போ அதை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த தொகுதியும் திரும்ப எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் கொடுக்கணும். அது போக 3 மேயர், அப்புறம் சில 15-16 சில நகராட்சிகள் பேரூராட்சிகள்லாம் கேட்டிருப்பார் போல். பெரிய டிமாண்டாக இருக்குது அந்த 2 எம்எல்ஏக்கு. இவங்களும் என்ன சொன்னாங்கன்னு தெரில. ஏன்னா கடைசியாக எல்லாம் சம்மதிச்சு அந்த 2 சீட் அந்த 2 எம்எல்ஏக்கெலாம் ஆதரவு தெரிவிச்சோன்னா 118 வந்துருச்சு. இதில் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஐயுஎம்எல்ன்ற கட்சி ஆதரவு தெரிவிக்காமல் இவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆமாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் நைட்டு பார்த்துட்டு திரும்ப ஆதரவு இல்லைன்ட்டாங்க. இந்த ஐயுஎம்எல் கட்சி வந்து ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாயிடுச்சு. அந்த கட்சி சொல்லாமே இவங்க சொன்னதாகவும் இவங்களும் சில குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி வந்து அவங்க நேற்று நைட்டே ஸ்டாலின் ஏதோ ஒரு கூட்டம் போட்டு பேசியிருப்பார். அதாவது கூட்டம்னா அவங்க கட்சி கூட்டம், வெளியில் பொதுக்கூட்டம் மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ள இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய அந்த இடதுசாரிகள் கட்சி, அது போக இந்த ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாரும் போய் அங்கே சந்தித்து பேசியிருக்கிறாங்க. பேசி அவர் சொல்லி தான் இங்கே வந்திருப்பாங்க போல். அவரே சில பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்காரு. அவங்க குடும்பத்துக்குள்ளாரே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது ஸ்டாலினுக்கு. அதனால் அதை தாண்டி இந்த கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறது, அதாவது அங்கே தொடருங்க, வேறு அதாவது இங்கே இருக்கிறதா இருங்க, இல்லை நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிங்க, அது உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் போல். நீங்கள் அமைச்சரை கேட்குறனா கேட்டுங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம், நீங்களும் அந்த கட்சியும் பேசிங்க, நீங்கள் அங்கே போகிறதுனால போய்க்குங்கன்னு சொல்லிட்டார் போல். அதனால தான் இவங்க எல்லோரும் இன்றைக்கி ஐயுஎம்எல் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அவங்களோட 2 எம்எல்ஏயும் சேர்த்து இப்போ 120 வந்துருச்சு. விசிகாவும் ஐயுஎம்எலும் கொஞ்சம் பயந்தாப்பில் தான் இருந்திருக்காங்க. கேட்டால் நாங்கள் எங்களோட கட்சி தனிக்கட்சி, நாங்கள் வந்து அதாவது தனிப்பட்ட கட்சி, ஆனால் நாங்கள் வந்து முடிவு நாங்களாக தான் எடுப்போம்லாம் சொன்னாலும் ஸ்டாலின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அறிவாலயத்துலேருந்து உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி சொல்லலை. எங்களோட கட்சி தனிப்பட்ட கட்சி, எங்களோட முடிவை நாங்களே எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லையா. அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்க மாதிரி தெரியுது.
சரி, ஆனால் இவங்க இதை காரணமாக பயன்படுத்தி நிறையா கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பார்ப்போம் என்னென்னலாம் விஜய் அவர்கள் கொடுக்குறாங்கன்னு. இப்போ நாளைக்கு வந்து இப்போ கடைசியாக வந்து இன்னைக்கு 4வது முறையாக ஆளுநரை போய் சந்தித்து 120 சீட்டுகள் இருக்குது, 120 தொகுதிகளுக்கான எம்எல்ஏக்களுடைய இந்த ஒப்புதலை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த ஆதரவு தெரிவித்த கட்சிகளுடைய அந்த கடிதத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆளுநர் வந்து விஜய் ஆட்சி அமைக்க கோரி சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கான பதவியேற்பு விழா நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த விழா வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல 11ஆம் தேதி திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கனால திங்கக்கிழமை தான் நடக்கும், 11ஆம் தேதி தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளைக்கு நடக்கும், ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு நடக்கும்னாங்க. அப்புறம் 3:15க்கு நடக்கும்னு நிறைய ஊடகங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த நேரத்தை அப்படியே காலையில் 10 மணிக்கு அப்படின்ட்டாங்க. 10ஆம் தேதி 10 மணிக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு செய்தி வருது. என்ன வருது அப்படின்னா, திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயம் இருக்கு இல்லையா, அது நாளைக்கு மூடப்படுது. காலையிலேருந்து 6 மணி, எப்போவுமே 6 மணிக்கு திறந்துருவாங்க, ஆனால் அது 12 மணி வரைக்கும் நாளைக்கு மூடப்படுது. இந்த விஷயத்துக்காக அங்கே மூடப்படுதுன்னு இல்லை, அவங்க வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க. குருக்களுடைய சகோதரி இறந்துட்டாங்க, அது இன்றைக்கி இருந்தாங்களா இன்றைக்கி இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் இதனால் நாளைக்கு மூடப்படுது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. கோயிலே இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தாலுமே முழு நாள் அடைக்கலாம். ஆனால் அது அப்படியும் பண்ணாமல் இப்படியும் பண்ணாமல் அது 2 கட்டானா கரெக்டாக இந்த பதவியேற்பு முடிஞ்சதுக்கப்புறம் திறப்பாங்களோ நம்ம தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க, ஏன்னா இந்த நேரம் வந்து முதல்ல 3:15 சொன்னாங்க, எதுக்கு அதை 10 மணிக்கு மாற்றினாங்கன்னு தெரியல. அந்த கோயில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க தவறி ஊறிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு அந்த ஏதோ புண்ணியம்லாம், அதாவது அந்த அதாவது பிரச்சனைகள்லாம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கோயிலுக்குள்ளே பண்ணுவாங்க இல்லையா, ஆகம விதிப்படி பண்ணுறோம் நேரத்தை ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணுறாங்க முழுவதுமாக அடைக்கணும், இல்லை சற்று நேரத்துலேயும் முடிச்சிடலான்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் காலதாமதம் திறக்கலாம். 6 மணிக்கு திறக்க வேண்டிய கோயிலை 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அப்போ அந்த 2 மணி நேரத்தில் இங்கே பதவியேற்பு எல்லாம் முடிஞ்சிடும். எதுக்காக இந்த பதவியேற்பு நிலம் அப்போ அந்த கோயில் அடைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அதுக்கும் நீங்கள் சொல்லலாம், அது வந்து இது இந்த கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, காரைக்கால் அந்த இதில் தானே வரும், புதுச்சேரி இதில் தானே வரும் அப்படின்னு. இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணமாக தான் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த கோயில் வந்து நாளைக்கு 12 மணிக்கு தான் திறப்பாங்க போல், நண்பர்கள் 12 மணிக்கு, 6 மணிக்கு திறக்க வேண்டிய கோயில். இவங்களுடைய பதவியேற்பு விழா காலையில் 10 மணிக்கு நடக்குது நேரு ஸ்டேடியத்தில். இந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சு இறுதியாக இப்போ வந்து சி ஜோசப் விஜய் என்றும் நான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறார். இதை வந்து பனையூர்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி தாவேக்கா ரசிகர்கள் வந்து தாவேக்கா தொண்டர்கள், ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லோரும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு தடவை அவங்க இனிப்பு கொடுக்குறதும் கொண்டாடுறதும் அப்புறம் திரும்ப நிற்கிறதும் திரும்ப அழுகிறதும் திரும்ப இது பண்ணுறதும் இது இப்படியே போயினே இருக்குது. இப்போ வந்து அவங்கெல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழக மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இனிமே தான் ஆரம்பிக்குது. இப்போ வந்தது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்னென்ன, அதாவது பொதுவாக ஓட்டு போட்ட சில மக்கள் எல்லாரையும் நான் சொல்ல, இந்த ரசிகர்களெல்லாம் விட்டுருவோம். பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது ஜனம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மக்களோட பிரச்சனையை விஜய் அவர்கள் பேசணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் கடந்த அந்த 5 நாட்களாக விஜயோட பிரச்சனையை தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு போயிட்டார் அவருடைய அந்த அணுகுமுறை. நிறைய பேர் அவரோட அணுகுமுறை சரியில்லை, ஆளுநர் முதல் தடவை சந்திக்கும் போதே சரியான அணுகுமுறை இல்லை, அதுக்கப்புறம் அதை அந்த கொடுத்தது எல்லாமே அது வந்து அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க. கூட இருந்தவங்களும் சரியாக வழிகாட்டல் இல்லை. அப்படி இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு விஜய். வந்து கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை தான். கரூர் சம்பவம் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் எங்கே போனாலும் யாராவது அடிபட்டு விடுகிறது, அப்புறம் அந்த சில கூட்டங்கள் எல்லாம் சேரை தூக்கி உடச்சிருக்குது, அதுக்கப்புறம் குடித்தாங்கன்னெலாம் சொன்னது, குடித்தாங்கன்னு சில பேர் மேலே குற்றச்சாட்டு நம்ம திமுக ஊடகங்களில் பார்த்தோம். அது போக அதாவது கட்சிக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தபோது குடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை பார்த்தோம். அது போக அப்புறம் தேர்தல் பிரச்சாரம்லாம் வரும்போது முதல்ல வேட்பாளர்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வேட்பாளர் எங்கேன்னு தேடினா திரும்ப அதிமுகலேருந்து வேட்பாளர்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே தேர்தல் சந்திக்கும் போது 18 நாள் தான் பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க, முழுவதுமாக போகவே இல்லை. 234 தொகுதிக்கு ஒரு 20-30 தொகுதி தான் போயிருப்பாங்க போல். இதுக்கு மேலே இவ்வளோ இப்போ வந்து ஒரு 8 மாவட்டங்கள்லாம் இருக்குது, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல.
ஆனால் சில தொகுதிகளில் பயங்கரமாக ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால் இது வந்து உண்மையிலே அவருக்கு தான் விழுந்த வாக்கா, இல்லை வாக்கு எந்திரத்தில் ஏதாவது குளறுபடி நடந்துச்சான்னு அதுக்கு சில பேர் இப்போ இந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அதில் ஏதோ குளறுபடி நடக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மேற்கு வங்காளத்தை எடுத்துட்டா மம்தா அவர்களும் அதை தான் சொன்னாங்க, வாக்கு எந்திரத்தில் ஏதோ குளறுபடி பண்ணி தான் பிஜேபி அங்கே ஜெயிச்சிருக்கு, இது வரைக்கும் பிஜேபி அங்கே ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு அவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக தான் இங்கே எவ்வளோ காலமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அதுவும் 2 வருஷம் தான் அந்த கட்சி எந்த பெரிய போராட்டங்களையும் பெருசாக பங்கெடுக்கல. அந்த விமான ஊர்தி பிரச்சனையில் மட்டும் ஏதோ பங்கேற்றதா சொன்னாங்க. வேற ஒரு பிரச்சனை இல்லை, காவல் நிலைய மரங்கள் ஏதோ ஒரு இதில் பிரச்சனை அதை சார்ந்த ஏதோ போராட்டம் பண்ணாங்க கேள்விப்பட்டோம். அதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் போராட்டங்கள் பண்ணலை, மக்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக ஈடுபாடு இல்லை, பிரச்சாரம் பெருசாக பண்ணலை, வெறும் இந்த திரை கவர்ச்சியை வச்சு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஊடகங்கள் இப்போ சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் சில தலைவர்கள், சில மூத்த பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வாக்கு எந்திரத்தில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னமாக என்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். எது எப்படியோ இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சுக்கிடுச்சு. விஜய் வந்து இப்போ நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறார். இப்போ அவருக்கு நம்ம ஏற்கனவே அந்த நிறைய காணொலியில் நம்ம 2-3 காணொலியில் சொல்லியிருப்போம், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவரோட திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா 10 லட்சம் கோடி ஆகும், ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன், இதெல்லாம் நிறைவேற்றுறது சிரமம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிலது அவர் செய்வார், சிலது செய்ய மாட்டார், சிலது செஞ்சால் திவாலாயிடும் தமிழ்நாடு, இல்லைனா கடன் தான் வாங்கணும். இதில் வந்து படிப்படியாக மதுபானங்களை மூடுவேன், அதாவது மதுபான கடைகள் டாஸ்மாகை மூடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் தான் ஆரம்பிக்குது. இப்போ வந்து இவ்வளோ நாள் அவரோட பிரச்சனையை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம பிரச்சனைகளை அவர் பேசுகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் இன்னொரு விவாதம் கூட போயிட்டுருக்குது. விஜய் வந்து தமிழரா தெலுங்கரான்னு ஒரு விவாதம் போயிட்டுருக்குது சில ஊடகங்களில். இதில் சந்தேகமே வேண்டாம், விஜய் வந்து ஒரு தெலுங்கர் தான். தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆள்வதற்கு இன்னும் காலம் வரல, அதுக்கான நேரம் வரும்போது அது நடக்கும். விஜயோடைய அம்மா வந்து ஹைதராபாத்து, விஜயோட அப்பாவும் சில பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தமிழே வராதுன்னு. தமிழ்நாட்டிலே இருந்துட்டு தமிழராக இருந்தால் தமிழ் இப்படி வராமல் இருக்கும், அவர் வேறு பிற மொழியாளர். அதுவும் இல்லாமல் அவர் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம்லாம் சொல்கிறாரு, அங்கே இருக்கவங்க அங்கே அந்த அவர் என்ன சமூகம்னு சொல்கிறாரோ அந்த சமூகத்தில் போய் கேட்டால் இல்லை இவர் இந்த சமூகமே இல்லைன்ட்டாங்க. அதுபோக இவர் இங்கே ஜெயித்ததுக்கு, விஜய் இங்கே ஜெயித்ததுக்கு அங்கே சித்தூர்லலாம் வந்து எங்கள் இடத்த சேர்ந்த ஒருத்தர், எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர், எங்கள் இனத்தை சேர்ந்தவர், அப்படி தான் தெலுங்கர் இனத்தை சேர்ந்தவர் தான். அது எங்கள் இனத்தை சேர்ந்தவர் வந்து அங்கே முதலமைச்சராக இருக்கார். இப்படி தான் ஸ்டாலின் போய் பண்ணாங்க. கலைஞர் அவர்கள்லாம் சொல்லலாம், அந்த குடும்பமே வந்து அங்கேருந்து வந்த குடும்பம் தான், ஓங்கோல்லேருந்து வந்த குடும்பம் தான் இந்த கலைஞர் குடும்பமே. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து சின்ன மேளம்னு சொல்லி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க குடும்பமும் அங்கேருந்து வந்திருக்கு. அதுதான் அவங்க அம்மாவும் சில பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்கள் அம்மா அப்பாலாம் ஹைதராபாத்தில் தான் வந்தாங்க, நாங்கள்லாம் எங்கள் பூர்வீகம்லாம் அது அப்படின்னு. அவங்களும் தெலுங்கு குடும்பம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ தெலுங்கர் தான், ஒன்றும் இல்லை. திமுக ஒரு தெலுங்கு குடும்பம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, இனத்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணலை. ஒரு தெலுங்கு குடும்பத்துக்கு பதிலாக இன்னொரு தெலுங்கு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருக்காங்க. அவ்வளோதான் மாற்றமே தவிர, அதே அந்த கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் திராவிடத்தை இறுக்கி பிடிச்சாரு, ஏன்னா திராவிட கொள்கையை வச்சிருக்காருல்ல, பெரியார்லாம் ஏன் பிடிக்கிறான்னு அங்கேயே தெரிஞ்சு போயிடும், ஒருத்தருடைய செயல்பாடு நடவடிக்கையிலே தெரிஞ்சிடும். அங்கேயே சந்தேகம் இருந்தது, அப்புறம் அவங்களுடைய பூர்வீகத்தெல்லாம் போய் அலசி ஆரம்பிச்சா தெலுங்குன்னு தெரிஞ்சு, அதனால தான் அவருக்கு பெரியாரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவரை நம்ம தமிழ் தேசியத்தை சேர்ந்தவங்க தமிழராக இருந்தால் அவரை வந்து கட்சியுடைய இதில் வச்சுருக்க மாட்டாங்க, படத்தையே வச்சுருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சிலைகளை வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து அந்த நான் சொன்னல, அவங்க கொள்கையை வந்து ஒரு மிக்சர் கொள்கை, தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் கலந்து போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நடந்திருக்குது. முழுக்க அது திராவிட சித்தாந்தம் தான். அதனால தான் வந்து இலவசம் தான் இருக்கிறாங்க. தமிழ் தேசிய கட்சியில் இருக்கிறதே இப்போ ஒன்று தான், தமிழ் தேசிய கட்சின்னு இப்போ இருக்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சி தான். அவங்க மட்டும்தான் இலவசங்களை அறிவிக்கல. வெளியிலேருந்து வந்த இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த திமுக, அதிமுக, இப்போ தாவேக்கான்னு திராவிடன்ற பேர் தான் இல்லை, மற்றபடி அது திராவிட கட்சி தான். திராவிட வெற்றி கழகம் வச்சா நீங்கள் மறுபடியும் ஒரு திராவிட கட்சின்னு தெரிஞ்சிடுமேன்றக்காக தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அப்புறம் ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட அந்த தமிழ்ன்ற அந்த உணர்வு, தமிழர்ன்ற உணர்வு வருது. இனிமும் அந்த திராவிடன்ற பேர் வச்சா செல்லுபடி ஆகாதுன்றது ஒரு கூட்டம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிச்சு, திராவிடன்ற பேர் இல்லாமல் நம்ம ஒரு கட்சி பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு உங்ககிட்ட அவரை தமிழர்னு ஒவ்வொரு படத்துலையா அப்படியே ஒரு தெலுங்கரை வந்து தமிழர்னு ஒவ்வொரு படத்துலையா சொல்லி உங்களை நம்ப வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து திரை கவர்ச்சி, விஜய் அண்ணா, நண்பா, நண்பி, தங்கைன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி பேசினதில் நீங்களும் மயங்கிட்டீங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் இந்த அடுத்த சில ஆண்டுகளில் நீங்கள் சந்திப்பீங்க. ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மைக்கு
மக்களை தள்ளுவார். இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அவர் நாளைக்கு தான் பதவியேற்க போகிறார். இந்த 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு வேறு தெரியல. அந்த சிக்கல்கள்லாம் வேறு இருக்குது. எப்போ வேணாலும் ஆதரவு கொடுத்தவங்க ஆதரவு விலைக்கிப்பாங்க. ஆனால் ஏன் இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கேலி கூத்தாகவும் பிரச்சனைக்குள்ளாதும் இந்த மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டோ இல்லை போகிறோ ஏதோ ஒன்று வரும் வந்து அது மூலமாக நீங்கள் இந்த ரசிகர்கள்லாம் வந்து இது அரசியல் இல்லை, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது அரசியல் இல்லை, உண்மையான அரசியல்வாதிகள்லாம் வேறு, இந்த மாதிரி ஒரு நடிகரை கொண்டாந்து வச்சது தப்பு அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. இது நடக்கும், எழுதி வச்சுங்க. இவர் வந்து ஆரம்பத்தில் நல்லது செய்கிற மாதிரி தெரியும், அப்புறம் வந்து ஒன்றொன்னா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்போ திமுக ஊடகங்கள்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவர் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எடுத்து தினமும் அதான் ஃப்ளாஷ் நியூஸு. திமுக ஊடகங்களையும் சரி அதிமுக ஊடகங்களையும் சரி சொல்லும்போது தான் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஜனநாயகத்தில் அதுக்கு உரிமை இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் வெற்றி பெற்ற எந்த கட்சி வேணாலும் பெரும்பான்மை இருக்கிற எந்த கட்சி வேணாலும் ஆட்சி அமைக்கலாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அரசியல் நிமித்தமாக ஒரு நாகரிகம் கருதி சொல்கிறது. ஆனால் பின்னாடி போய் இவங்களை கவுக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் விஜயும் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்றது மட்டும் இல்லை, அவர் வந்து எதுக்காக வந்தார் அப்படின்னே தெரியல. ஏன்னா இந்தளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் ஏன் வராரு? அப்போ யாரோ ஒருத்தவங்க அழுத்தம் கொடுத்து தான் வராரு. அவருக்கு விருப்பப்பட்டெல்லாம் வர மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தவங்க நீங்கள் போய் இந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து தான் பணம் வச்சுருக்காங்க. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியலைங்கும் போதே அவருக்கு இதில் ஈடுபாடு இருந்தால் தெரிஞ்சு வச்சுருப்பார்ல. ஈடுபாடெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. யாரோ இதை செய்ய சொல்கிறாங்க. இது வந்து நான் இந்த காம்பினேஷனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய அந்த காம்போ மாதிரி தான் இப்போது விஜயோட சேர்த்து ஒரு நடிகையை வச்சு பேசுகிறாங்க. இப்போ இவங்க வந்திருக்காங்களாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவங்க வருவாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி. அதனால் திரும்ப 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 பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் தான் இங்கே வந்து ஆளணுமா? இங்கெல்லாம் ஆள் இல்லையா? இங்கே 8 கோடி பேர் இருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் மறுபடியும் மக்கள் திமுக அதிமுக போகாமல், ஏன்னா அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோழி. ஏன்னா ஏற்கனவே இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததாக பேசுகிறாங்க. 2 அணியாக ஆல்ரெடி ஏற்கனவே உடஞ்சி. இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பாஜகவின் வேலையே வந்து கட்சி இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியில் அழிச்சுவிட்டு அந்த கட்சியை வளர்க்குறது தான். அதனால் இனிமேல் இந்த அரசியல் போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஜகவின் அண்ணாமலை திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நயினா நாகேந்திரன் அவர்கள் தான் இப்போ இருக்காங்க தலைமை. ஆனால் அண்ணாமலை ஏன்னா சின்ன வயல அதாவது இளைஞர்களை வச்சு நீ வந்து போட்டி போட வைப்போன்றது தான். ஏற்கனவே டிஎம்கேல ஒரு சின்னவர் இருக்கார், அவர் அங்கே தொடருவார். அதுக்கடுத்து அதிமுக இப்போ உடஞ்சிக்கிட்டு இருக்கு, கட்சியை வந்து கரைச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தாவேக்கால விஜய் வந்துட்டார். இனி இருக்கிறது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் தொடருவார். இப்போ இன்னொரு கட்சி பாஜகவுக்கு அண்ணாமலை திரும்ப கொண்டாந்து வச்சு இனிமேல் இந்த 4 பேர் தான், இவங்களுக்குள்ள தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற இவங்க தான் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அப்படி நிறுத்துவாங்க. இந்த காலம் வந்து ஒரு 5 ஆண்டுகள்லையோ ஒரு 10 ஆண்டுகள்லையோ மாறும். அது வரைக்கும் பொறுத்துருங்க. அதுக்கான நேரம் வரும்போது அது நடக்கும். அதுக்குள்ளார பல்வேறு சிக்கல்கள் நடக்கும். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள்லாம் போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 3 ஆண்டுகள் போகிறதே பெரிய விஷயம். போனால் 5 ஆண்டுகள் போனால் நம்ம நல்ல விஷயம். 5 ஆண்டுகள் போகட்டும், அப்புறம் சொல்லுவோம் அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்ம இந்த ஆட்சி ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யக்கூடிய தவறுகள், அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் ஒரு நல்ல தலைப்பை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன் அந்த விஷயத்தை எனக்கு பேசுனா, அவர் பல்வேறு போராட்டத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆறாரு. இது வரைக்கும் அவரோட போராட்டம் நம்ம பார்த்தோம். இனி நம்மளோட போராட்டத்தை நம்ம பார்ப்போம். அதுதான் இனிமேல் நடக்க போகுது நாளைக்கு அவர் பதவியேற்ற பிறகு. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லை, அரசியலில் ஈடுபாடு இல்லை பெருசாக. அவர் அந்த வெற்றி பெறணும்னு நினைக்கிறவர் எல்லா தொகுதியிலும் போய் பேசுவார்ல, அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? என்னதான் இருந்தாலும் அவங்க மிஷினில் பின்னாடி பண்ண போகிறாங்க, இதுக்கு போய் சிரமப்பட்டுட்டு அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி தான் அது தோடுது. அதனால் அப்போ 234 தொகுதிக்கு போனவங்கலாம் பார்த்தா கிணப்பயிலாம் கிறுக்கு பயில்கள் மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அப்படித்தான் ஒரு கூட்டம் வந்து பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு முன்னாடி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு 234 தொகுதியிலையும் போய் கஷ்டப்பட்டு எடப்பாடி 2 தடவை போனார், ஒன்றும் நடக்கலை. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் போனார் பிரச்சாரத்துக்கு, ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து இந்த வேலையை பண்ணுறதுக்கு மக்களை பார்த்தா எங்களுக்கு முட்டாளாக தெரியுது. ஒரு கூட்டத்துக்கு இந்த மக்களை பார்த்தா கேவலமாக முட்டாள் மாதிரி தெரியுது.
நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டம் தான் தமிழர்களுடைய உண்மையான எதிரி. அது தெரியாமல் அந்த முன்னாடி நிற்கிற அந்த கட்சிகள்லாம் தான் நமக்கு எதிரி, இவங்க தான் நமக்கு கெடுதல் பண்ணாங்க, இவங்க தான் அவங்க அடி ஆட்கள், சொன்னதை சொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் தான் உண்மையான எதிரி. அந்த எதிரியை பற்றி நம்ம ஒரு காணொலியில் பிற்காலத்தில் பேசலாம். இப்போது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி நான் இப்போ 1 மணி நேரம் போடுறதுக்கு போல் 25 நிமிஷமாக சுருக்கியிருக்கேன். இன்னும் இதை இந்த மாதிரி காணொலிகளை எப்படி 10 நிமிஷம் 5 நிமிஷத்தை சுருக்க முடியும்னு பார்ப்போம் இந்த மாதிரி காணொலியில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.